ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கின்றேன். செவ்வாய் பெயர்ச்சி 2024 ரிஷபராசியில் குருவுடன் கூட்டணி சேரும் செவ்வாய். குருமங்கல யோகம் யாருக்கு? அதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகின்றோம். வீரத்தின் நாயகனான செவ்வாய் பகவான், அதாவது ஜூலை 12ஆம் தேதி முதல் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். குருவுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்து குரு மங்கள யோகத்தை தரப்போகிறார். செவ்வாய் பகவான் செவ்வாய் குரு கூட்டணியால் எந்த ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம். மங்களகாரகன் செவ்வாய். சூரியன் சந்திரனை போல் நவகிரகங்களிலே செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகமாகும். பெண்களுக்கு களத்திரகாரகனாய் விளங்குபவர் செவ்வாய். நவக்கோள்களிலே நடுநாயகமாக விளங்கும் செவ்வாய்க்கு பூமிகாரகன், அங்காரகன், மங்களகாரகன், சகோதரகாரகன், காமாதிபதி என பல பெயர்கள் உண்டு. செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் ஒருவருடைய ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து புதையல் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் என்கின்றார்கள் ஜோதிடர்கள். ரிஷப ராசி. செவ்வாய் உங்கள் ராசியிலே உள்ள குருவுடன் கூட்டணி சேர்ந்து பயணம் செய்வதால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகிறது. செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு நிலம் வாங்குவதற்கு நல்ல தருணம். 7ஆம் பார்வையாக உங்கள் களத்திரஸ்தான செவ்வாய் பார்ப்பதால் திருமணம் கைகூடி வரும் காலமாகும். காதல் வாழ்க்கையும் உற்சாகத்தை தரும். 8ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் மன அழுத்தம் இருக்கலாம். வாகனங்களை ஓட்டும் போது கவனம் தேவை. குருமங்கல யோகத்தால் நல்ல காலம் பிறந்து விட்டது. வெற்றி நடை போடுங்கள். செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் அதிகம் நடைபெறும். அடுத்து கடகராசி. உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டிலே செவ்வாய் குருவுடன் இணைந்து பயணம் செய்வதால் இன்று முதல் நிறைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அடுத்த 6 வாரங்களுக்கு உங்களுக்கு யோகம்தான். செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் பண வருமானம் அதிகரிக்கும். குருமங்கல யோகத்தால் உங்களுக்கு பதவியில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகிறது. செவ்வாய்க்கிழமையன்று துர்கா தேவியை செவ்வரளை பூக்களை கொண்டு வணங்க நன்மைகள் நடைபெறும். சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டில் செவ்வாய் குருவுடன் இணைந்து பயணம் செய்வதால் வேலையிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகம். உயர் பதவிகளை அடைவீர்கள். பொறுப்புகள் கூடும். 10ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்வது ராஜயோகம் வரும் காலம். நல்ல நேரம் வந்துவிட்டது. அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினருக்கு நன்மைகள் நடைபெறும் காலம். உறவினர்களிடம் உற்சாகமாக இருப்பீர்கள். நிலம் வீடு வாங்கும் யோகம் கைகூடி வரப்போகிறது. துலாம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆவது வீட்டில் குருவுடன் இணைந்துள்ளதால் வேலை செய்யும் இடத்தில் கடுமையாக உழைக்க நேரிடும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது விபரீத ராஜயோக காலமாகும். அடுத்த 6 வாரத்தில் எதிர்பாராத லாபம் ஒன்றை சந்திப்பீர்கள். இரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வாய்ப்புண்டு. கவனம் தேவை. விபத்துக்காரகர் 8இல் அமர்வதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது. சிறு சிறு விபத்துகள் ஏற்படும். ஆகவே நிதானம் அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு நேர் எதிரிலே 7ஆவது வீட்டில் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்து பயணம் செய்வதால் வீட்டில் வாழ்க்கை துணையிடம் வாயை கொடுக்காதீர்கள். எங்கும் எதிலும் புத்திசாலித்தனமாக நடப்பது நல்லது. ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் குருவுடன் இணைந்து உங்களை பார்வையிடுவதால் காதல் மலரும். திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். உங்களின் பர்சனாலிட்டி அதிகரிக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆவது வீட்டில் செவ்வாய் குருவுடன் இணைந்து பயணம் செய்வதால் வீடு நிலம் வாங்குவதில் யோகம் தேடி வரும். கணவன் மனைவி இடையேயான பிரச்சனை தீரும். மனைவி அல்லது கணவருக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம்.
பல வழிகளிலும் பணம் தேடி வரப்போகிறது, பத்திரப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பக்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.